அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு அக்டோபர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. நீண்ட நாள் குழப்பங்கள், நீண்ட நாள் போராட்டங்கள், சிலவற்றிற்கு உங்களுடைய முடிவுகளை மாத்தி எடுக்க போறீங்க. முடிவுகள் மாறும் என்றே சொல்லலாம். வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நம்மளை மேல தூக்கி விடுறதும் கீழே தள்ளி விடுறதும். அந்த வகையில ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாக அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படும். இந்த அக்டோபர் 18ஆம் தேதி என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னாக்க, 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசியாதிபதி குரு பகவான் அதிசாரம் என்றால் முன்னோக்கி நகர்றதுன்னு அர்த்தம். அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சி ஆகுது. அந்த வகையில புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகத்தில் இருக்கு. கடகத்துக்கு இந்த குரு அதிசாரமாக பெயர்ச்சி ஆகிறாரு. ஒரு மாசம் அங்க இருப்பாரு. நவம்பர் 11ஆம் தேதி வரலும் கடகத்துல தான் குரு இருக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குரு ஒரு கட்டத்தை விட்டு இன்னொரு கட்டம் போகும். நடுவுல இந்த மாதிரி வக்ர பயிற்சி, அதிசார பயிற்சி இதெல்லாமே இந்த கிரகம் சந்திக்கும். அந்த வகையில் இந்த வருஷம் அதிசாரமாக கடகத்துக்கு வருது. நவம்பர் 11ஆம் தேதி மீண்டும் வக்கரம் பெற்று பின்னோக்கி போகும். மீண்டும் மிதுனத்துக்கே வக்கரகதியிலேயே மிதுனத்தில் இருக்கும். அப் டு மார்ச் மாசம் வரலாம். இதற்குண்டான பலனை நம்ம தனிப்பட்ட முறையில் நான் போடுறேன், வக்கர பயிற்சி பலன்களை போடுறேன். இப்போ இந்த அக்டோபர் மாசத்துல எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த மாதிரி நன்மைகள்லாம் இருக்கும் என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ராசியாதிபதி 10ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா ராசிக்கே இந்த குரு பார்வை இருக்கு, 9ஆம் பார்வை. ஆரோக்கியம் மேம்படும், தெளிவா இருப்பீங்க, குழப்பம் இல்லாம இருப்பீங்க, போல்டா இறங்கி சில முடிவுகள் எடுப்பீங்க. அதன் மூலம் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு சில சொல்யூஷன்கள் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தை மட்டும் ஏன் சொல்லல அப்படின்னாக்க, பூரட்டாதியில தான் இந்த மாசம் சனி இருக்கிறாரு. அதாவது சனி வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து இப்ப பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கு. இந்த ராகு பூரட்டாதியில தான் இருக்கு. அப்போ கும்பத்துல ராகு இருந்தாலும் பூரட்டாதி 3ஆம் பாதத்துல இருக்கிறதுனால ராகு, இப்ப ராகுவும் சனியும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் நிம்மதியா இருக்க போறீங்க. ஒன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகள் சம்பந்தமான கவலைகள், மனக்கவலை, பிரச்சனைகள் தீரும். குறிப்பா 5ஆம் இடத்துல குரு உச்சமாகிறதுனால பொதுவாகவே மீன ராசிக்கு உங்களுடைய புத்தி நல்லபடியா செயல்படும். அதன் மூலம் வருமானம் நல்லா இருக்கும். வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். மாதத்தோட பிற்பகுதியில இடமாற்ற சிந்தனைகள் ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு. வேலையில மாத்தலாமான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே மாறி வந்த இடமும் சரியில்லை. புதிய வாய்ப்பு கிடைச்சி போலாமா, புதிய வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்ற டவுட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இந்த குரு உச்சமாகிறதுனால புதிய வாய்ப்பு கிடைக்கும். அது எப்ப முயற்சி பண்ணலாம்? அக்டோபர் 18க்கு பிறகு முயற்சி பண்ணலாம். எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? ஒரு மாசம் அளவுக்கு ஆகும். நவம்பர் 27க்கு பிறகு உங்களுக்கு அந்த வாய்ப்பு என்பது கிடைக்கும். இப்ப இந்த குரு 5ஆம் பாவகத்துல இருக்கு. உச்சமாகிறதுனால பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் நல்ல வருமானம் வரும். புதிய திட்டங்களை போட்டு செயல்படுத்துவீங்க. கடையை விரிவுபடுத்துறது அல்லது சில பேர் கடையை மாத்துறது, இடம் மாத்துறது போன்றவை ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு தொழிலை மாத்தி செய்யறதுனால வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். வருமானம் நல்லா இருக்கு. செலவு எப்படி இருக்குன்னாக்க, 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல மாதம் ஃபுல்லாவே இருக்கும். 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் 8ஆம் இடத்துல இருக்கு மாதம் ஃபுல்லாவே. அப்போ செலவும் அதிகமாகும், வருமானமும் வரும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தையே பார்க்குது. அதனால வருமானம் வரும், செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே போல புதன் 7 4ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் 18 நாள் சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கும். இந்த சூரியன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியில சனி இருக்கிறதுனால முதல் 18 நாள் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா கூட சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். தனித்தனியா தூங்குற மாதிரிதான் இருக்கும். ஒரு அந்யுன்யம் இல்லாம இருக்கும். சில பேருக்கு பிரிந்திருப்பீங்க. பிரிந்திருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல சேர முடியுமான்னா முடியாது. அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி வரலாம். சில பேர் தொழில் காரணமாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள், தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறவங்க மாதத்தோட பிற்பகுதியில சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சூரியன் அக்டோபர் 18ஆம் தேதி 8ஆம் பாவகத்துக்கு வந்துடும். 8ஆம் பாவகத்துல நீசம், 6 நீசம் ஆகிறது நல்லது. கடன் இல்லை, நோய் இல்லை. மாதத்தோட பிற்பகுதியில பெருசா கடனுடைய அழுத்தம் கூட இல்லாம இருப்பீங்க. கடனை ரீபேமெண்ட் பண்ணிடுவீங்க. அதனால கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க.
சில பேருக்கு திடீர்னு இடமாற்றங்கள் வரும். அது ஒரு நல்ல மாற்றமாவே இருக்கும். விபரீத ராஜயோகம் 6 குடியவன் 8ஆம் பாவகத்தில் இருந்து வலு குறைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிற வரையிலும் வாழ்க்கை துணை ஒரு வகையில சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு கூட்டாளி வகையில பிரச்சனை, வாழ்க்கை துணை ஒரு வகையில பிரச்சனை, அல்லது வாழ்க்கை துணைவருக்கே கூட உடலான தொந்தரவு பாதிப்பு ஏற்படுறது, அல்லது வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில சில தேவையில்லாத பிரச்சனைகள், நண்பர்கள் வகையில சில பிரச்சனைகள், இப்படி மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரியே தான் இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனா அக்டோபர் 18க்கு பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. அதே போல இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 8 குடியவன் 6ஆம் இடத்துல மாதத்தோட முதல் பகுதியில அக்டோபர் 9ஆம் தேதி வரலும் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார். சுக்கிரன் கேது, ராசிக்கு 12ல ராகு. சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும். வருமானம் வரும், செலவு பண்ணுவீங்க, கடனை திருப்பி கட்டுவீங்க. அதே போல சில எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களை விட்டு விலகுவீங்க. எதிர்ப்புகள் காலி. உங்களை எதிர்த்தவங்க தானாவே விலகி போவாங்க, அல்லது தானாகவே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதை நீங்க பார்ப்பீங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. சில பேர் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியத்துக்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வரும். சில பேருக்குலாம் திருமணம் ஆகும். மாதத்தோட பிற்பகுதியில் ஐப்பசி மாதத்துல வரன் பாக்குறீங்கன்னாக்க வரன்கள் அமையும், திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. புத்திரபாக்கியம் நார்மலாவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல புத்திரபாக்கியம் இல்ல, வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்திலே புத்திரபாக்கியம் இல்லைன்னா தான் அவங்க தான் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது. அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய காலகட்டம் நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னாக்க கிடைச்சிரும். இல்லைன்னா அதுலயுமே இழுபறியா தான் இருக்கும். இப்ப கோச்சாரத்தின் அடிப்படையில் நான் சொல்லணும்னா 5ஆம் இடத்துல குரு உச்சமாகிறது புத்திரபாக்கியத்துக்கு நன்மை. புத்திரக்காரகன் உச்சம் பெறும்போது புத்திரபாக்கியம் வரும், தனக்காரகன் உச்சம் பெறும்போது தனம் வரும். இதெல்லாம் பாசிட்டிவ் தான். திரிகோண ஸ்தானத்துல இருக்கும்போது புத்தியால் வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு. ஆசிரியர் படி, கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ், ஐடி, நிர்வாகத்தில் இருப்பவர்கள், மருந்து சார்ந்த துறை, மருத்துவம், இந்த மாதிரி புத்தியால் வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. அதே போல இதெல்லாம் மாதத்தோட பிற்பகுதியில சில விஷயங்களை மட்டும் மாதத்தோட முதல் பகுதியில கவனமா இருக்கணும். வாக்குவாதம் செய்யாதீங்க வாழ்க்கை துணைவரோட அல்லது நண்பர்களோட. சில உறவுகளால சில மன வருத்தங்கள் மாதத்தோட முதல் பகுதியில வரும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 18 நாள் ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சில மாற்றங்கள் தானாகவே வரும். இந்த குரு அதிசார பயிற்சியால சில நன்மைகள் உண்டு கண்டிப்பாக. ஏன்னா ராசியை பார்க்கறதுனால ஒரு தெளிந்த சிந்தனையோட செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பீங்க. அதே போல உங்களுக்கு இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு மாதத்தோட பிற்பகுதியில அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பயிற்சி ஆகும். இங்க நீசம் 7ஆம் இடத்துல கன்னியில சுக்கிரன் நீசம். ஆனா புதன் சுக்கிரனோட வீட்டுல துலாம்ல இருக்கிறதுனால நீச பங்கமாகும். சுக்கிரன் நீச பங்கமாகிறது நல்லதுதான். அதாவது எதிர்பாலினரால் மகிழ்ச்சி, எதிர்பாலினரால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் மாதத்தோட பிற்பகுதியில. அப்போ வாழ்க்கை துணைவரால கூட இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். ஏதோ ஒரு வகையில அந்யோன்யமா இருப்பீங்க. சூரியனும் ராசிக்கு 8ல வந்துடுறாரு. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனாலதான் டென்ஷன், சண்டை இதெல்லாம். சூரியன் 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்துக்கு வந்த பின்னாடி மாதத்தோட பிற்பகுதியில ஒரு அந்யோன்யம் இருக்கும் வாழ்க்கை துணைவரோட. சற்று பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் தோஷம் இல்ல, பொருத்தம் இருக்கு, ஆனா நாங்க பிரிஞ்சு இருக்கிறோன்றவங்க ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை அல்லது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரே வீட்டுல தனித்தனியா தூங்கிட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும். சில பேருக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பீங்க. சில பேருக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்பாலினுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனா கடந்த காலத்துல சில எதிர்பாலினர் உறவால பாதிக்கப்பட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கு இல்லையா? அவங்க சேருவாங்களா அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்தில் தான் அதற்கான பதில் இருக்கு. ஆனா புதிய உறவுகள் தான் வரும். ஆனா பழைய உறவு, பிரிந்து போன உறவு, கசந்து போன காட்சிகள் மீண்டும் இல்லை. அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். கடந்த காலங்கள்ல மீனராசிக்கு ஒரு சில உறவால பாதிக்கப்பட்டு அவங்களோட பழகி அவங்க உங்களை ஏமாத்தி அல்லது ஏதோ ஒரு வகையில பிரிந்து ஏதோ ஒரு வகையில மன வருத்தத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் அவங்களோட சேரலான்னு கூட சில பேருக்கு எண்ணங்கள் வரும். அப்படிப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு புதிய உறவுகள் தான் வரும். செகண்ட் மேரேஜுக்காக கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் சக்சஸ் ஆகும் மாதத்தோட பிற்பகுதியில. அல்லது ஏதோ ஒரு நட்பு அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஒரு புதிய மனிதரை சந்திப்பீங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும்
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு மன அழுத்தம் இல்லை. பிள்ளைகள் சம்பந்தமான மகிழ்ச்சிகள் உண்டு. பிள்ளைகள் சம்பந்தமாக தொல்லை இல்லை. அவர்களுக்கு சுபகாரியம் செய்யறது அல்லது அவர்கள் வகையில வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் சற்று பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க ஏதோ ஒரு வகையில பொருத்தம் இல்லைனாக சேர முடியாது. பொருத்தம் இருக்கு, ஆனா பிரிஞ்சு இருக்கிறோம்னாக்க உங்களை நோக்கிய வாழ்க்கை துணை வரக்கூடிய வாய்ப்போ அல்லது ஏதோ ஒரு வகையில சமரசமாகக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. சப்போஸ் பொருத்தம் இல்லைனாக ஏதோ ஒரு வகையில முழுமையாக பிரிவு ஏற்பட்டு அதற்கு ஒரு முடிவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மேக்சிமம் இந்த கணவன் மனைவி உறவு நிலை தான் பிரச்சனையே. தனித்து இருக்கிறது, அதே போல ஒரே வீட்டுல இருந்தா கூட அந்யோன்யம் இல்லாம இருக்கிறது. ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும். ஆனா பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் தோஷங்களோடு இருக்கிறாங்க, இருதார தோஷம் இருக்கு அவங்க ஜாதகத்தில்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு திடகாத்திரமான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அதாவது வெட்டு 1 துண்டு 2. அதனால உங்களுடைய தனிமை மாறும். ஒரு புதிய முடிவால உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். சோ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை தொழில ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்குமே சில பேருக்கு வேலை இல்லாம இருப்பீங்க அல்லது கடனுடைய அழுத்தங்கள்லாம் இருக்கும். கடனை ரீபேமெண்ட் பண்ணி கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதே போல புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா உங்களுக்கு அது அக்டோபர் 18க்கு பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. தாராளமா தேடலாம். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். பிள்ளைகள் சம்பந்தமான மகிழ்ச்சி இல்லத்தில் நடக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. இதெல்லாம் பாசிட்டிவ். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலத்துல பெரிய அளவுக்கு தொந்தரவு கிடையாது. கடந்த காலத்துல உடல்நல தொந்தரவாலும் பாதிக்கப்பட்டு செலவு பண்ணிருப்பீங்க, அது இந்த மாசம் இல்ல. ஆனா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். சில நம்பியவர்கள், நீங்க நேசித்தவர்களால் மன அழுத்தம் ஏற்படலாம். உங்களுடைய தாராள குணத்தால பணம் அதிகமா செலவாகி கடன் படக்கூடிய நேரிடும். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நேரத்துல வேலை மாற்ற இடமாற்றத்தை தவிர்க்கலாம். அல்லது வேலையில ஒரு நெருக்கடி இருக்கும், கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணுங்க. ஒரு மாசம் இந்த நவம்பர் மாசம் வரையில போஸ்ட்போன் பண்ணுங்க. சனி வக்ர நிவர்த்தியான பின்னாடி கூட நீங்க புதிய வாய்ப்பு தேடலாம். அதே போல புதிய வாய்ப்பு கிடைக்கும். அது வரையிலும் நீங்க இப்போதைக்கு பேப்பர் போடாம இருக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையிலையும் கருத்து வேறுபாடு இருக்கும். யாரை சந்திக்கிறீங்களோ அவங்களால மன அழுத்தம் ஏற்படும். வாழ்க்கை துணைவராலையும் சரி நண்பர்களாலையும் மன அழுத்தம் டென்ஷன்லாம் இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கும். அதே போல படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தா கூட உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. படிப்புல ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்த்துட்டு ஒரு நல்ல வெல்விஷரோட அட்வைஸ் கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா நன்மைகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்குன்னாக்க 10ஆம் அதிபதி குரு உச்சம் பெற்று கடகத்தில் இருக்கிறதுனால விவசாயம், நீர் சம்பந்தமான தொழில், உணவு சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், அதே போல இன்ஜினியரிங் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் மற்றும் ஆசிரியர் பணி, நிதி சார்ந்த துறை, மேலும் வாக்காள் பிழைக்கக்கூடிய தொழில் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானங்கள்லாம் வரும். பெட்டராகவே இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் நன்மைகள் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.